உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கரம் மசாலா பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே இந்த கரம் மசாலாவை செஞ்சிடலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கிராம்பு, அன்னாச்சி மூக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு. இந்த அன்னாச்சி மூக்கை தான் நான் உடச்சி இப்படி வச்சுருக்கேன். மராட்டி மொக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு, மிளகு ஒரு கைப்பிடி அளவுக்கு, சோம்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஜீரகம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, பட்டை ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஏலக்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை இருக்குது இல்லையா, இதைத்தான் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடைச்சிருக்கேன். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்ல வெயிலில் காய வச்சு முறுமுறுன்னு எடுத்திருக்கேன். இப்போ நல்ல வெயிலில் காஞ்சதுக்கு அப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். இது வெயிலில் நல்லா காஞ்சி இருந்தால் தான் மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா நல்லா மசிஞ்சு வரும். அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல வெயிலில் காய வச்சுருங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் இது. கடையில் வாங்கிறத விட நாமளாக வீட்டில் செஞ்சோன்னா அந்த பொருளோட சிறப்பே ரொம்ப தனி. இப்போ பாருங்கள், மிக்சியை போட்டுடலாம். இப்போ நான் அரைச்சிட்டேன். கொஞ்சம் கொரன்னு தான் இருக்கும். இதை நம்ம ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சுக்கிட்டால் போதும். இப்போ இதை நான் சலித்து எடுத்துடுறேன் பாருங்கள். மாதிரி கொஞ்சமாக மெதுவாக சலித்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம் செஞ்சுருக்க இது 2 மாதம் வரைக்கும் நம்ம வீட்டில் வெளியிலையே வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜிலாம் வைக்கணுன்னே இல்லை. வெளியிலையே 2 மாதம் வச்சுருந்தாலும் வீணாக போகாது. பூச்சிலாம் எதுவுமே வராது. நல்லாயிருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்று தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நம்ம கடையில் வாங்கிறத விட நாமளாக செஞ்சோன்னா நமக்கு ஒரு சந்தோஷம். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.